தூய்மை பணியாளர்களுடைய வேலை வந்து நிரந்தரம் செய்யக்கூடியத ஒரு கேள்வியை வந்து நீலம் அப்படிங்கிற ஒரு வலையொலியிலிருந்து சேகர்பாபு அவர்களிடம் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார்கள். நாங்கள் வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. அது மீறி போக நாங்கள் வந்து ஊடகத்தை செய்தியாளர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம், உங்களை சந்திக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து சொல்கிற விதத்தில் வந்து ஒரு கோபம் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்த ஊடகம் அப்படின்னு கேட்குறாரு. நீலம் அப்படின்னு சொன்னோடனேவும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு காணொலி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காணொலிக்கு முன்னால் அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாருன்னு தெரியாது. ஒரு கோபத்தோடு பேசியிருக்காரு. இது ஒரு துண்டு மட்டும் பார்த்துருக்கோம். பட் இந்த ஒரு துண்டு காணொலியில் மட்டும் இருந்த ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். இந்த ஷார்ட் வீடியோவில் பீமனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. கடைசி வரைக்கும் இந்த காணொலி பார்த்துட்டு உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்துருங்க. பொதுவாகவும் ஊடகங்களை சந்தித்து செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அடி வயிற்றில் புள்ளியை கறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை வந்து ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமான். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 செய்தியாளர் சந்திப்புலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு செய்தியாளர் சந்திப்பாச்சும் செய்தியாளர்களை சந்திச்சிடுறாரு. அது மீறி போக எத்தனை கேள்விகள் கேட்டாலும் பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லிட்டு கிளம்பும்போது இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு கிளம்புறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த மனுஷனுடைய மடியில் கனம் இல்லாமல் இருந்தால், உண்மையிலேயே மனத்தில் நேர்மை இருந்தால், ஒவ்வொருத்தரோட கேள்விகளையும் எதிர்த்து அதை கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே நம்ம ஐயா சேகர்பாபு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்த வாக்குறுதியவும் நாங்கள் வாக்குறுதியை கொடுக்கலையே அப்படிங்கிறாரு. வச்சு கிழிக்கிறாங்க நெட்டிசன்ஸ் எல்லாமே. நாம் என்ன சொல்கிறோம், தேர்தலுக்கு முன்னால் 200 300 500 சொல்லி தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம நேர்மையாக வாக்கு செலுத்தணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 200 300 இல்லை, 500 1000 இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வந்து கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே நாங்கள் வாக்குறுதியில் சொல்லவே இல்லையே, நீட்டு விளக்கா நாங்கள் வாக்குறுதியில் சொல்லவே இல்லையே, மதுபான கடை மூடலாக நாங்கள் வாக்குறுதியில் சொல்லவே இல்லையே, ஆசிரியர்கள் பணி நியமனமாக நாங்கள் சொல்லவே இல்லையே, அதே மாதிரி இப்போ துப்புரவு பணியாளர்கள் வேலை நியமனமாக நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு பேர் கூட இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, கொஞ்சம் யோசிங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் நம்ம பதவியில் உட்கார வச்சுட்டு நம்மளை ஆளணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய தலையெழுத்தாக இருக்குது.